ஃப்ரெண்ட்ஸ், சாஸ்திரமும் சமையல் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறோம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. இன்றைக்கி பீர்க்கங்காய் சட்னி தாங்க செய்ய போகிறோம். ரொம்ப சூப்பராக சுவையாக நம்ம ஒரு அம்மியில் அரைச்சிக்க போகிறோங்க. வித்தியாசமாக இருக்கும் உங்களுக்கு அம்மியில் அரைக்கிறது. இதுக்கு என்னென்ன நம்ம சேர்த்து அரைக்க போகிறோம் அப்படிங்கிறத பார்க்கலாங்க. நான் மாடியில் தான் வந்து அரைக்கிறதுக்காக எடுத்துகிட்டு வந்துட்டேங்க. ஒரு இரும்பு கடாயை வச்சுக்கணுங்க. வச்சுட்டு ஒரு பிடிச்ச வேர்க்கடலை போட்டு, இது ரொம்ப ருசியாக இருக்குங்க. இந்த பீர்க்கங்காய் பார்த்திங்கனாக்கா டயட்டில் இருக்கவங்களும் சாப்பிட்லாம், சுகர் பேஷண்ட்டு எல்லாருமே எடுத்துக்கலாம். ஒரு 3 ஸ்பூன் உளுந்து எடுத்துக்கோங்க. அதையும் எண்ணெயே இல்லாமல் ட்ரையாக வறுத்துக்குங்க. வெள்ளை எள்ளு, இதில் எல்லா வித சத்துக்களும் நமக்கு கிடைக்குங்க குழந்தைங்களுக்கெல்லாம். இது நல்லா ருசியாக இருக்கும் இந்த சட்னி. பார்த்திங்கனாக்கா இதை தனியாக இந்த 3ஐயும் வறுத்து தனியாக வச்சுட்டு, திரும்ப பார்த்திங்கன்னா நல்லெண்ணெய் கொஞ்சம் விட்டுட்டு, நான் ஒரு பிடிச்ச 5-6 சின்ன வெங்காயம் போட்டுக்கணுங்க. பெருசிய வெங்காயம் தேவையில்லை. பச்சை மிளகாய் ஒரு 3 பச்சை மிளகாய், 2 பூண்டு பல் போட்டு இதை ட்ரையாக தனியாக வணக்கிட்டு, நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பீர்க்கங்காய் இதை நல்லா வணக்கிடுங்க. நான் ஒரு 200 கிராம் தான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு தேவைன்னா எக்ஸ்ட்ரா எடுத்து குவான்டிட்டியெல்லாம் அதிகப்படுத்திக்கிங்க. இதுக்கு ஒரு புளி, உப்பு, பெருங்காயம், தேங்காய் கொஞ்சம் போட்டுக்கணும். எல்லாத்தையும் போட்டு ஒரு வணக்கிடணும். வணக்கிட்டு நம்ம மாடிக்கு அம்மியில் அரைச்சிடலாம். இன்றைக்கி சண்டேனால குழந்தைங்களாம் அம்மியில் அரைச்சி கொடுங்க அப்படின்ட்டுருவாங்க. எதுவும் ஒன்றுனாக்கா, ஏன்னா ஃப்ரீயாக இருக்கும் அப்படிங்கன்னா மெதுவாக சாப்பிட்டுக்கலாம் டிஃபன்லாம் அப்படின்னு நான் குழிப்பணியாரம் ஊற்றிட்டு தாங்க இதை மாடியில் அரைக்கிறதுக்காக. இது ஃபஸ்ட்டு இந்த உளுந்து, இந்த வேர்க்கடலையெல்லாம் போட்டு அரைச்சிடலாம் தண்ணி தெளித்து. ஏன்னா இந்த குழவி இருக்குது பார்த்திங்களா, இது நல்லா தடினமாக அவ்வளோ பெருசாக இருக்குங்க. மெலிசாக இருந்தால் தான் அரைக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். இது இவ்வளோ மொத்தமாக இருக்குதுங்களா, கையில் பிடிச்சி இழுத்து அரைக்கிறது எனக்கு வேறு கொஞ்சம் கை வலி வேறு, எல்போ கிட்ட இழுத்து அரைக்கிறது ஒரு மாதிரி இருக்குது. ஆனாலும் அந்த ருசி பார்த்திங்கன்னா மத்தியானம் வரலும் கூட சட்னி நல்லா 3-4 மணி வரலும் கூட புளிக்காமல் இருக்குதுங்க. இந்த இதெல்லாம் அந்த காலத்துலலாம் அதுதான் சட்னி, அவ்வளோ ஹெல்த்தியாக இருந்தாங்களான்னு கூட தோணுது. அடுத்த ட்ரிப்பு பார்த்திங்கன்னா இன்னொன்று வலிச்சிட்டேன். அடுத்து பார்த்திங்கனாக்கா திரும்ப 2வது ட்ரிப்பு போட்டு 2 ட்ரிப்பாக போட்டு நான் அரைச்சிக்கிட்டேன். பக்கத்துலேயே உரலும் இருக்குது. அது பார்த்திங்கனாக்கா அது என்ன ரொம்ப தேய்ச்சி கழுவணும், ரொம்ப நாளாக ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். இது கரண்ட் இல்லைன்னா நான் மாடிக்கு வந்துடுவேன். இப்போ 2 ட்ரிப்பாக போட்டேன் இல்லைங்களா மிக்சியில். இதை போட்டு திரும்ப 2ஐயும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி அரைச்சிக்கிறேன். இது ரொம்ப தனி ருசிங்க. இதில் இந்த ருசியெல்லாம் எங்கள் வீட்டில் இருக்கிறப்ப நான் சாப்பிட்டதுன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறம் இப்போ தான் வருது. ஏன்னா எங்கள் வீட்லேயும் எல்லாமே இருக்குது, ஆனால் அண்ணியெல்லாம் இதில் தான் அரைக்கிறாங்க. நான் மாடிக்கே எல்லாம் தாளித்து எடுத்துகிட்டு வந்துட்டேன். அம்மியை கழுவிக்கலாம். திரும்ப அப்படியே விட்டுட்டு போனோம்னா சிரமம். பாருங்கள், ரெடி ஆயிடுச்சுங்க. நம்ம சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக்கும் ஒன்று கொடுத்துங்க, ஷேர் பண்ணிக்கங்க. தேங்க்யூ.